என்னங்க ஒரு குட் நியூஸ். என்ன தேவி? சீக்கிரம் கொடு. சரிப்பா குடுக்குறேன். என்னங்க பாரதி சந்தோஷம் மன்னிச்சிட்டா போல இருக்கு. அவ கோயிலுக்கு வர சொல்லிருக்கா. சந்தோஷம் கூட நான் பேசுறேன். ஹலோ மாமா, நான் கதிர் பேசுறேன். என்ன ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? மாப்பிள்ள பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மாப்பிள்ள. பாரதி நேத்து எனக்கு போன் பண்ணி சந்தோஷிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட போறேன்னு சொன்னா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பத்திரியை கூட்டிட்டு பாரதியை பார்க்கலான்னு போனேன். அதுக்குள்ள பாரதி சந்தோஷுக்கு போன் பண்ணி கோயிலுக்கு நான் அவசரமா மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. இவனும் கிளம்பி போயிட்டான். என்ன ஆயிருமோன்னு பயமா இருக்குது. எல்லாத்தையும் சொல்லி தொலைச்சிட போறேன்னு பயமா இருக்குது மாப்பிள்ள. அப்படியா? எந்த கோயில்ல? மாமா நீங்க கவலைப்படாதீங்க, நான் உடனே வரேன். ஓகே மாப்பிள்ள, ஓகே வர்றா. சாவி, பைக் சாவி. தேவி பைக் சாவி எங்க வச்சிருக்க? என்ன நீங்க எதுக்கு இப்ப டென்ஷன் ஆறீங்க? யார் இப்ப டென்ஷன் ஆனா? நான் ஒன்னும் டென்ஷன் ஆகல. சாவி, பைக் சாவி, சாவி எங்க? இப்ப எதுக்கு நீங்க எதுக்கு அங்க போணும்? அதெல்லாம் போவேனா? இல்ல தேவி, நான் போணும். உங்க அப்பா வர சொல்லிருக்காரு. அப்பா எதுக்கு உங்களை? கண்ணியம்மா, 2 பிள்ளைங்களும் சேர்ந்துட்டாங்களா? கதிரு, நீ ஏன்பா அங்க போய்கிட்டு? வேண்டாமே. இல்லம்மா, நான் போய் தான் ஆகணும். வேண்டான்னு சொல்றேன்ல. அம்மா, அவங்க 2 பேரும் பேசி முடிச்சிட்டே வீட்டுக்கு வரட்டும். இல்லம்மா தேவி, எனக்கு இப்ப சாவி வேணும். உங்க அப்பா என்ன வர சொல்லிருக்காரு. எடுத்து தர போறீங்களா? சரி கத்தாதீங்க. மாமனார் சொன்னார்னு குதி குதின்னு குதிக்கிறாரு. இவர் சொன்னா கேட்க மாட்டாருமா. நான் மாடிக்கு போய் சாவி எடுத்துட்டு வரேன். வரேன். என்னம்மா நீங்க? தேவி தான் புரியாம பேசிட்டு இருக்கானா, நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டேன். என்ன அம்மா, சந்தோஷ் கிட்ட பாரதி கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் அவளுக்கு காதலிச்ச விஷயத்த சொல்ல போறதா முடிவு பண்ணி கோயிலுக்கு வர சொல்லிருக்காளாமா. என் மாமனார் என்கிட்ட எவ்வளவு பதட்டமா சொன்னார் தெரியுமா? நானே பயந்து போயிருக்கேன். அம்மா, அவ மட்டும் உண்மையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டா எல்லாமே முடிச்சு போயிருமா. என்னடா சொல்ற? ஏண்டா பாரதி இப்படி முடிவு எடுத்திருக்கா? ஐயோ கதிரு, சீக்கிரமா போ. சரி அப்பா, ஒரு வழியா அவளே மனசு மாறி வரா. நீ போனாதாண்டா சரியா இருக்கும். நீ சீக்கிரம் போ. என்னத்த கிளம்ப வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப நீங்களே போன்னு சொல்றீங்க? போகணும்னு சொல்றான், போடான்னு. சரி போட்டு விடுமா. கதிரு, நீ கிளம்பு. சாவி, சாவி, சாவி கொடு. இவர் என்ன இதுக்கு போய் இப்படி பார்க்கறாரு? ஏதோ அவசரமா கூப்பிட்டாராம். என்னதான் மாமனாரா இருந்தாலும் இப்படியா? நான் உங்ககிட்ட சில விஷயங்களை மறைச்சிட்டேன் சந்தோஷ். பாரதி வேண்டாம். நடந்ததெல்லாம் நடந்ததாவே இருக்கட்டும். அதை பத்தி பேச வேண்டாம் ப்ளீஸ். இல்ல சந்தோஷ், அதை பத்தி பேசதான் நான் உங்களை வர சொன்னேன். பேசிதான் ஆகணும். இல்ல, ஆக்சுவலா என்னோட தப்பு தான். அந்த நடராஜனோட அவனோட தப்பான பேச்செல்லாம் கேட்டு நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தப்பா ரியாக்ட் பண்ணி நான் பண்ணது தப்பு தான். சாரி, நான் அப்படி பேசியிருக்க கூடாது. நீங்க பேசினது தப்பு இல்ல சந்தோஷ், சரியாதான் பேசுனீங்க. போடா, சீக்கிரம் போடா. சந்தோஷ், இன்னும் நீ என்னெல்லாம்
மறைக்கிறேன்னு கேட்டீங்கல்ல, நீங்க கேட்டது சரிதான். இல்ல இல்ல இல்ல, நான் கேட்டது ரொம்ப தப்பு. நான் அதுவும் அதை பத்தி இப்ப பேச வேண்டாமே. நீ வந்துட்டல, அது போதும் எனக்கு. எதுக்கு அது மறுபடியும் பழசுலாம் வேண்டாமே. நீ வா பாரதி, வீட்டுக்கு போலாம் பாரதி. இல்ல சந்தோஷ், நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன் சந்தோஷ். இனிமே நம்ம சேர முடியாது சந்தோஷ், சேரவே முடியாது. இல்லாம எனக்கு லைஃபே இல்லை பாரதி. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குல்ல சந்தோஷ். நம்ம உறவுக்கும் ஒரு முடிவு இருக்குல்ல. ஏன் இப்படி பேசுற? பேசவும் பெரியவும் நேரம் வந்துருச்சு சந்தோஷ். பேசிதானே ஆகணும். நான் இப்ப கூட பேசலனா அப்புறம் தப்பாயிடும். ஐயோ கடவுளே. சிவம், என்னடி எதுக்குடி இப்படி கலங்கி போயிருக்கீங்க? அப்படி அந்த பாரதி சந்தோஷ் கிட்ட என்ன தான் சொல்ல போறா? அதுக்கே எல்லாரும் இப்படி பயப்படுறீங்க. சொன்னா என்ன தான் ஆகும்? சொல்ல, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன்ல. ஃபுல்லா சொல்ல வேணாடி, சின்னதா சிம்பிளா ஒரு லீடு கொடு, அதை வச்சு நானே புரிஞ்சுக்கிறேன். ஏய், நீ சொல்லுவேன் தானே கேட்குறேன். அல்ட்ரிய முட்டாள் முட்டாள் முட்டாள், அறிவு கட்டவள. சி, என்னவோ ஒரு விஷயம் இவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதை வாயை திறந்து சொல்ல மாட்டாளுங்க. அது மட்டும் என் கை கடிச்சதுன்னா குடும்பத்தையே பந்தாடிடுவேன் மவனை. கண்ணுக்கு எதிர்க்க ஏதோ ஒரு ஒளி தெரியுது, ஆனால் அது எங்கே எரியுதுன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ, என்னடி அது? பாரதி சந்தோஷ், நீங்க நினைக்கிற மாதிரி மனைவி நான் இல்ல சந்தோஷ். நான் நினைக்கிற மாதிரி இல்லை. நான் நினைக்கிறத விட, நான் எதிர்பார்க்கறத விட நீ ரொம்ப நல்ல மனைவி. அது எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல சந்தோஷ், உங்களுக்கு தெரியாதது நிறைய. பாரதி, என்னாச்சு? பாரதி, என்னாச்சு? பாரதி, சந்தோஷ், எல்லாரும் சொல்லுவாங்க பாரதி சந்தோஷ திருத்திட்டான்னு. அது உண்மை இல்ல சந்தோஷ். சந்தோஷ் பாரதிக்காக விட்டு கொடுத்தது
என்னாச்சு உனக்கு? ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? நான் என்னமா விட்டு கொடுத்தேன்? இது பாரு, ஒரு மனுஷன் அவன் கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுத்தானா அதை தியாகம்னு சொல்லலாம், இல்ல நான் விட்டு கொடுத்தான்னு சொல்லலாம். என்கிட்ட என்ன, உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன நல்லது இருந்தது? அசிங்கமும் கேவலம் தான் எனக்குள்ள இருந்துச்சு. அது எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். அது உன்னாலதான் அதெல்லாம் விட்டேன்னா. இதுக்கு பேரு விட்டு கொடுக்கறது இல்ல பாரதி. நீ இல்லன்னு வச்சுக்கோ, அது வாழ்க்கை இல்ல பாரதி, அது நரகம். அழாதீங்க சந்தோஷ், நீங்க அழக்கூடாது. நீங்க என் மேல கோவப்படணும் சந்தோஷ், நீங்க அழக்கூடாது. நான் இல்லாத வாழ்க்கைய நீங்க வாழணும். என்ன பேசிட்டு இருக்க நீ பாரதி? இந்த மாதிரி பேசாத பாரதி. நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு. நான் பண்ண உணர்ந்துட்டேன் பாரதி. நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் சொல்ல போறது கேட்டு நீங்க மனசு உடைஞ்சிடக்கூடாது. என்ன பாரதி, என்ன பாரதி, என்னாச்சு உனக்கு? நான் சொல்லிடுறேன். நான் சொல்ல வேண்டியத சொல்லிடுறேன். என்ன பாரதி? சந்தோஷோட கண்ணு பார்த்து என்னால சில விஷயங்களை சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். ஆனா இப்ப சொல்ல முடியும். சந்தோஷ், நீங்க எனக்கு சரியா தெரியல. ஆனா இப்போ என்னால சொல்ல முடியும். என்னம்மா உனக்கு? ஒண்ணும் இல்ல. நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது சொன்னதும் நான் செத்துட்டா. செத்துட்டா நல்லது. நான் செத்து போனோம். நான் உயிரிழவே இருக்கேன். என்னாச்சு பாரதி உனக்கு? சந்தோஷ் ப்ளீஸ் என்ன சொல்ல விடுங்க. நான் பேசணும். என்ன? நான் உங்ககிட்ட சில விஷயங்களை மறைச்சது உண்மைதான் சந்தோஷ். பாரதி, உங்க கோவம் நியாயமானதுதான். ஐயோ, நீ என்ன? அதுக்காக நான் நிறைய அழுதுட்டேன்.
நான் தப்பான சந்தோஷ். பாரதி என்ன பாரதி நீ பேசிட்டு இருக்க? உனக்கு என்னாச்சு? சந்தோஷ், உங்களை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே பாரதி பாரதி என்னாச்சு? பாரதி என்ன என்ன பாரதி என்ன பாரதி? இங்க பாரு பாரதி, என்ன பாரதி? உடம்பு சரியில்லை பாரதி. பாரதி 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 என்ன என்ன பாரதி? பாரதி பாரதி பாரதிக்கு பாரதிக்கு பாரு பாரதி பாரதி பாரதிக்கு என்ன பாரதி சாப்பிட்ட? பாரதி பாரதிக்கு பாரு பாரதி. ஐயோ பாரதி பாரதிக்கு பாரு பாரதி. என்ன பாரதி பண்ணிருக்கு பாரதி? நீ போயிட்டு உன் கூட வந்துடுவ. பாரதிக்கு பாரு பாரதி. பாரதிக்கு பாரு பாரதி. பாரதி ஐயோ அக்கா யாரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கக்கா. பாரதி எந்திரி பாரதி, எந்திரி எந்திரி பாரதி. ஐயோ பாரதிக்கு பாரு பாரதி. பாரதி என்ன பாச்சு தம்பி? என்னாச்சு? ஐயோ யாராவது தெரியல. யாராவது தண்ணி கொண்டு வாங்க. என்ன பாரதி சாப்பிட்ட நீ? பாரதி ஆச்சு மா மா என்ன ஆச்சு உங்களுக்கு? பாரு பாரதி. எப்ப ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போறோம் இவங்கள? சீக்கிரம் சீக்கிரம் தூக்குங்க. இது கோயில் கிட்ட வந்துட்டோமா? போயிடலாமா? பயப்படாதீங்கம்மா. அண்ணே பாத்துனே. பாத்துப்பா, பத்திரம் பாத்துனே. பாரதி சீக்கிரம் கூட்டு போப்பா. பாத்துப்பா, சீக்கிரம் போ. என்ன ஆச்சுன்னு தெரியலையேக்கா. குடும்ப பிரச்சனையில எதையோ குடிச்சு தொலைச்சிருக்கு. அக்கா 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 மாமா பாரதி எங்க இருக்கீங்க? பாரதி அக்கா